தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு போலீசாருக்கு தலைவலியாக இருந்து வந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தனி ஒருவனாக திருட்டுகளில் ஈடுபட்டவர் சிக்கியது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பார்ப்பதற்கு இந்த பூனையும் பால் குடிக்குமா எனும் முகபாவனையில் இருக்கும் இந்த தனி ஒருவன்தான் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டதாக காப்பு மாட்டி இருக்கிறார்கள் காவல்துறையினர். சென்னை புழல் பகுதியில் அமைந்துள்ள வணிக வளாகங்கள் மற்றும் காவாங்கரை மீன் மார்க்கெட் பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்படும் இருசக்கர வாகனங்கள் திருடப்படுவதாக புழல் காவல் நிலையத்துக்கு தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. போலீசாருக்கு தலைவலியான அந்த மோட்டார் சைக்கிள் திருடனை உடனடியாக பிடிக்க வேண்டும் என்று புழல் சரக உதவி கமிஷனர் சகாதேவன் உத்தரவிட தனிப்படை போலீசார் களம் இறங்கினர். திருட்டு நடந்த பகுதிகளில் இருந்த சிசிடிவிக்கள், சுற்றுப்பகுதிகளில் இருந்த சிசிடிவிக்கள் என அவற்றை ஆராய்ந்த போலீசார் அதன் பின்னர் காவாங்கரை மீன் மார்க்கெட், புழல் வணிக வளாக பகுதியில் சாதாரண உடையில் பொதுமக்களோடு வலம் வந்து கண்காணிப்பிலும் ஈடுபட்டனர். இதன்படி ஞாயிற்றுக்கிழமை காவாங்கரை மீன் மார்க்கெட்டில் கூட்டம் அதிகரிக்கும் என்பது தெரிந்து அங்கு தனிப்படை போலீசார் மாறுவேடத்தில் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது கையில் பையுடன் வந்த ஆசாமி ஒருவர் அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களை குறிவைத்து சுற்றுவதை கண்ட போலீசார் அவரை பிடித்து சோதனையிட்ட போது அவரது கையில் இருந்த பையில் இருசக்கர வாகனங்களின் டூப்ளிகேட் சாவிகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்த போது விளாங்காடு பாக்கம் பகுதியைச் சேர்ந்த முருகன் எனும் அந்த நபர்தான் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் மீன் மார்க்கெட் மற்றும் வணிக வளாகங்களுக்கு இருசக்கர வாகனங்களில் வருபவர்கள் பார்க்கிங் கட்டணம் கட்ட விரும்பாமல் வெளியில் நிறுத்திச் செல்லும் வாகனங்களை நோட்டமிட்டு தான் கொண்டு வரும் டூப்ளிகேட் சாவியை பயன்படுத்தி திருடிச் செல்வதாக விசாரணையில் முருகன் கூறியுள்ளார். அது மட்டுமின்றி கூட்டாளிகள் யாரும் இல்லாமல் தனி ஒருவனாக திருட்டில் ஈடுபட்டு வந்த முருகன் திருடிய இருசக்கர வாகனங்களை அக்குவேறு ஆணிவேராக பிரித்து உதிரி பாகங்களாக விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து முருகனை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 15 இருசக்கர வாகனங்களின் இன்ஜின்கள், 16 செஸ் பிரேம்கள் மற்றும் கைபேசியை பறிமுதல் செய்ததோடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட முருகன் மீது தாம்பரம், பள்ளிக்கரணை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது.